Hello everyone, welcome to this video. Here Charlotte Prisla from Warriors Behalf. ஸோ உங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு வர வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பேசிக் கான்செப்டா ஓல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னன்ற இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன. ஸோ நம்ம டே டு டே லைஃப்லயும் நம்ம நிறைய இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓல்டேஜ் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க உங்களோட ஆன்சரை சாட்ல லீவ் பண்ணலாம். ஓகே. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வோல்டேஜ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு ப்ரெஷர், இல்லைன்னா அப்படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸ் இல்லைன்னா ப்ரெஷர், இந்த மாதிரி டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா வீட்லயும் இருக்குதான ஒரு தண்ணி தொட்டி, வாட்டர் டேங்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் டேங்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க நம்மளால ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியும். ஓகே. ஸோ எப்படி இந்த ப்ரெஷர் நம்மளால மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வாட்டருடைய நம்மளுக்கு டாப் பத்தி தெரியும். வாட்டரோட டாப்ல கேட்டீங்கன்னா எப்பவுமே கம்மியான ப்ரெஷர் தான் இருக்கும். பட் வாட்டரோடைய பாட்டம் ரீஜன்ல நம்மளுக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்கும். ரைட்டா? ஸோ இங்கேயே நம்மளுக்கு 2 டெர்மினல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. மேல லோ, கம்மியான ப்ரெஷரும், கீழ அதிகமான ப்ரெஷர் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எங்க அதிகமான வாட்டர் அக்யூமுலேட் ஆகுதோ அங்கதான் அதிகமான ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? சோ எங்க கம்மியா அங்க வாட்டரோட அந்த டென்சிட்டி குறையும் போது ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கரண்ட், வோல்டேஜ் எல்லாமே நம்ம டிஃபர் பண்ணும். இங்கே பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது எப்போனா அதோட ஆழம் அதிகமாகும் போது தண்ணியோட வெயிட் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். சோ அந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்கும். சோ இந்த பிரஷர்னால மட்டும் தான் கேட்டீங்க அப்படின்னா, இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இந்த வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிள் எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதான் நம்மள வாட்டர் டேங்க்னு எடுத்துக்கோங்க. சோ இதுக்குள்ள நம்மளுக்கு வாட்டர் இருக்கு. சோ இதுல கம்மியான பிரஷர் அண்ட் இதுல அதிகமான பிரஷர். ஓகே. சோ வாட்டர் உடைய ஒரு சைட்ல இருந்து நம்ம பைப் எடுத்து கொடுக்குறோம். சோ இது வழியா தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட வாட்டர் ஃப்ளோ ஆக போகுது. ஓகேங்களா? சோ இதே எக்ஸாம்பிளா நீங்க எதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இந்த வாட்டர் டேங்க், அதாவது பிரஷரை கிரியேட் பண்ணக்கூடியதான இந்த வாட்டர் டேங்க் தான் நம்மளுக்கு என்னது? வோல்டேஜ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பைப்பை தான் நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்க போறீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டிவிட்டி. ஓகே. இந்த உள்ள போகிறதான வாட்டரை நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா கரண்ட். ஓகே. சோ இப்போ இந்த பிரஷரை பொறுத்து தான், இந்த வாட்டரோட பிரஷரை பொறுத்து தான் உள்ள வாட்டர் ஃப்ளோ நம்மளுக்கு இருக்கும். அதை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாம இந்த ரெசிஸ்டன்ஸ், சோ இங்க அதிகமான பைப்பை பொறுத்தும் இல்ல கம்மியான பைப் சைஸ பேஸ் பண்ணியுமே நம்மளுக்கான கரண்ட் ஃப்ளோ நம்மளுக்கு இருக்க போகுது. ஓகே. சோ இதுதான் வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்றோம். வோல்டேஜ்னு வந்துட்டாலே இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு புஷ் பண்றது. இப்ப என்கிட்ட மொபைல் போன் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த மொபைல் போனை நான் மூவ் பண்ணும், இது இது இப்படி தள்ளணும் அப்படின்னா ஐ நீட் ஒன் பிரஷர், ஐ நீட் ஒன் ஃபோர்ஸ் டு மூவ் திஸ். சோ அதே மாதிரிதான் உள்ள இருக்கிறதான அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம மூவ் பண்றதுக்கு தேவையானதுதான் ஒரு பிரஷர், தட் ஃபோர்ஸ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டேர்ம்ல வோல்டேஜ் அப்படின்றத சொல்றோம். ஓகேங்களா? சோ இட் ஹெல்ப்ஸ் டு மூவ் த எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸை தள்ளுறதுக்கான ஒரு பிரஷர் தான் வோல்டேஜ். ஓகே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான புஷ் இருக்கும், அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும். எப்படி தண்ணி தொட்டில நம்மளுக்கு நிறைய வாட்டர் இருக்கும்போது அதோட டென்சிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா, நிறைய பிரஷர் இருந்துச்சுன்னா வாட்டரோட ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்படியோ அதிகமா தான் இருக்கும். அதே லாஜிக் தான் இங்க. அப்போ வோல்டேஜ் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இது ஈஸி தான். கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ பொட்டான்ஷியல் பிரஷர் ஆர் எலக்ட்ரிக்கல் பிரஷர் நம்ம சொல்லலாம். ஓகே. சோ கண்டிப்பா இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இங்க எப்படி நம்ம 2 பாயிண்ட்ஸ் பார்க்கணும். இங்க டாப் ரீஜன்ல லெஸ் பிரஷரா இருக்கும் அண்ட் பாட்டம் ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஹை பிரஷரா இருக்கும். ரைட்டா? சோ இந்த இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். ரைட்டுங்களா? சோ இங்க லோ பிரஷர், இங்க ஹை பிரஷர். இந்த டிஃபரன்ஸ் அதான் நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வோல்டேஜ். இங்க பிரஷர்னு சொல்ற மாதிரி நம்ம எங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மியான டென்சிட்டி உள்ள பகுதியை நம்ம லோ பொட்டான்ஷியல், அதாவது லோ வோல்டேஜ்னும், கம்மியா இருக்கிற இடத்த ஹை பொட்டான்ஷியல். ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இதுல இருந்து கிடைக்கிற வேல்யூ தான் காமனா நம்ம வோல்டேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ சிம்பிள் திங் தான். சோ நம்மளுக்கு கண்டிப்பா 2 பாயிண்ட்ஸ் தேவை. எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் உள்ள இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுற எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் தான். அந்த பாயிண்ட் நம்ம மறந்துட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க A பாயிண்ட் இருக்கு, இங்க B பாயிண்ட் இருக்கு. ஏல 50 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் பில கேட்டீங்கன்னா ஒரு 30 எலக்ட்ரான்ஸ் இருக்கு.
ஓகே. ஏல இத்தனை எலக்ட்ரான்ஸும், பில வந்து இத்தனை எலக்ட்ரான்ஸும் இருக்கு. ஓகே. சோ இந்த சமயத்துல வந்து கேட்டீங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டார்டட் டூ மூவ். ஓகேங்களா? சோ இந்த 2 டிஃபரன்ஸையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா? சோ பாயிண்ட் ஏல எவ்வளவு பொட்டன்ஷியல், பாயிண்ட் பில எவ்வளவு பொட்டன்ஷியல். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 மைனஸ் 30 இட் இஸ் 20. சோ இதோட பொட்டன்ஷியல் வேல்யூ 20 வோல்ட். ஓகே. சோ இப்படிதான் வந்து நம்ம இதை ஃபைண்ட் பண்றோம். ஓகே. சோ 20 வோல்ட்ன்றதா இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சோ ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியல மைனஸ் பண்ணணும். இப்ப நம்ம ஓம்ல நம்ம வீட்ல எப்படி வந்து இதை கன்சிடர் பண்றது அப்படின்னா, நம்மளுடைய சாக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து எர்த், இன்னொன்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ஃபேஸ், இன்னொன்னு வந்து கேட்டீங்கன்னா நியூட்ரல். நம்ம வீட்டுக்கு வரதான வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் 230 வோல்ட். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ரெகுலேட் பண்ணி அமைச்சுக்கலாம். காமனா நம்மளுக்கு 230 வோல்ட் வரும். ஸோ ஃபேஸ்ல வந்து 230 வோல்ட். ஓகே. அண்ட் நியூட்ரல்ல 0 வோல்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதோட பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும்? இது வந்து 230 வோல்ட். இதுதான் இதோட பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இப்படிதான் இது வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகே. சோ ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 230, நியூட்ரல்ல 0 வோல்ட் இருக்கும்போது அதை நம்ம 230ன்றத கன்சிடர் பண்ணணும். இதுதான் இதோட வோல்டேஜ். சோ இப்போ டிஃபரெண்ட் வோல்டேஜ் வரும்போது இத ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் பண்ற வேல்யூ தான் நம்மளுக்கான டோட்டல் ஆன வோல்டேஜ் வேல்யூ. ஓகே. சோ இதுல நம்ம என்ன கீ டேக்அவே பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இத சிம்பிள் வந்து நம்ம வின்னு சொல்றோம். அண்ட் வோல்ட்ஸ். ஓகே. சோ யூனிட் வந்து வோல்ட்ஸ்னு கன்சிடர் பண்றோம். இது வந்து நார்மலா பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ். சோ 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ். அப்படி இல்ல நம்ம எலக்ட்ரோ மோட் போஸ்னுமே சொல்லலாம். அண்ட் ஆல்வேஸ் மெஷர் இன் த 2 பாயிண்ட்ஸ். கண்டிப்பா வோல்டேஜுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. சோ ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு பிரஷர் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு க்ளோஸ் சர்க்யூட்ல நம்மளுக்கு 2 ரீஜன் 2 பாயிண்ட் நம்மளுக்கு தேவை. அப்பதான் அங்க வந்து ஒரு பொட்டான்ஷியல் கிரியேட் ஆகும், ஒரு ஃபோர்ஸ். சோ இதோட டிஃபரன்ஸ் தான் நம்ம எடுத்து இதுதான் இதோட டோட்டல் பொட்டான்ஷியல் வோல்டேஜ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்க அப்படின்னா பேட்டரியோட வேல்யூ அண்ட் இதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோடைய வோல்டேஜ் வேல்யூ. ஸோ ஃபோனோட பேட்டரி வோல்டேஜ் வேல்யூ வந்து 3.7 வோல்ட். அதே மாதிரி கார் பேட்டரியோட எவ்வளோ. ஸோ பவர் லைன்ஸோட வோல்ட் வேல்யூ. ஸோ 11,000 வோல்ட்ல இருந்து 5 lakhs வோல்ட் வரைக்குமே இருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து கரண்ட். ஸோ கரண்ட்னா என்ன? வி நோ தட் கரண்ட்ன்றது வந்து கேட்டீங்கன்னா எப்படி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். ரைட். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு க்ளோஸ்டு லூப்ல நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டார்டட் டு மூவ் ஆகும்போது அதுக்கு இடையில கிரியேட் ஆகுற அந்த பொல்யூஷன். ஓகேங்களா? சோ நார்மலா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஓகே. சோ இப்படி ஒரு க்ளோஸ்டு ரீஜியன்ல நான் இப்படி எலக்ட்ரான்ஸ ஒன்னா வைக்கிறேன். இப்படி எலக்ட்ரான்ஸ் நான் ஒண்ணா வைக்கிறேன். இதுக்கு எந்த வித ஃபோர்ஸ், எந்த வித பிரஷர் நான் கொடுக்கல. ஓகே. சோ இது நார்மலா விட்டதுக்கு அப்புறம் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் அப்படியே இருக்கும். இட் டசன்ட் கிரியேட் எனிதிங் நியூலி. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு பொட்டான்ஷியல் பிரஷரை கிரியேட் பண்ணி விடுறேன். இந்த 2 இடத்துல நான் ஒரு 2 பிரஷரை கிரியேட் பண்ணும்போது, சோ இது வந்து ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணும்போது, சோ இது வந்து போகிறதுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ எப்பவுமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகேங்களா? இது நெகட்டிவ் சார்ஜஸ்ன்றதுனால நம்மளுடைய நெகட்டிவ் ரீச் அதாவது லோ பொட்டான்ஷியல வந்து கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்டார்டட் டு மூவ். ஓகேங்களா? சோ லோவர் பொட்டான்ஷியல்ல வந்து கேட்டீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டார்டட் டு மூவ். கரண்ட் வந்து கேட்டீங்கன்னா, ஹை பொட்டான்ஷியல்ல இருந்து லோ பொட்டான்ஷியலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்படிதான். இதனால தான் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கன்வர்ஷனல் கரண்ட் அப்படின்ற பேரை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ எலக்ட்ரான்ஸ் will be started to லோ பொட்டான்ஷியல்ல இருந்து ஹை பொட்டான்ஷியல். பட் கரண்ட் தான் வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஹைல இருந்து லோ பொட்டான்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஓகே. சோ இப்படிதான் வந்து இது ஆக்சுவலா மூவ் ஆகுது. சோ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனா நார்மலா எலக்ட்ரான்ஸை வச்சு ஒண்ணுமே எந்த பிரஷரும் குடுக்கல அப்படின்னா, இட் வில் பி ஸ்டாக்னன்ட்டா இருக்கும். சோ நான் வந்து இங்க ஜஸ்ட் ஒரு ஒரு 2 இடத்துலயுமே வந்து ஒரு பொட்டான்ஷியல் ஒரு வோல்டேஜ் நான் அப்ளை பண்ணும்போது வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பிரஷர் குடுத்தோனே, சோ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஒண்ணு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இங்க இருந்து மூவ் ஆகி இந்த எலக்ட்ரான்ஸ இடிக்கும். சோ ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்து இடிக்கும்போது, இட் வில் பி ஸ்டார்டட் டு கிரியேட்டிங் ஒன் அதுதான் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? அதுதான் வந்து கரண்ட். சோ இது ஒண்ணு இடிக்கும்போது ஒரு கொல்யூஷன் நடக்கும். சோ கொல்யூஷன் நடக்கும்போது தான் அங்க தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அது கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இதான் லாஜிக். சோ நம்மளுக்கு வந்து தெரியும். சார்ஜஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா, மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஆல்வேஸ் கிரியேட்டிங் த
மேக்கிங் த கரண்ட். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஓம்ல இருக்கிறதான வோல்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 பின்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ 3 பின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து 230 வோல்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ஃபேஸ் ரீஜியன், இது வந்து நியூட்ரல் ரீஜியன், இது வந்து 230 வோல்ட், இது வந்து 0. ஓகே. ஸோ இது வந்து ஃபேஸ், இது வந்து நியூட்ரல், இது வந்து நம்மளுக்கு தெரியும் இது எர்த். ஓகே. ஸோ இந்த இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இவ்ளோ இந்த வோல்ட் வருது. இப்போ நான் எடுத்துட்டு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நான் இதுல கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபேன் எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஃபேன் வந்து கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சாக்கெட்டோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் 2 பின்ஸ வந்து நான் இதுல கனெக்ட் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபேனோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டா வந்து கேட்டீங்கன்னா ஒரு குளோஸ்ட் லூப். சோ ஆல்வேஸ் கரண்ட் வில் பி ஃப்ளோஸ் இன் த குளோஸ்ட் லூப்ல. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து லோ பொட்டன்ஷியல்ல இருந்து தான் வந்து கேட்டீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். சோ எலக்ட்ரான்ஸ் வந்து லோ பொட்டன்ஷியல்ல இருந்து ஹை பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். சோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுற டைம் இப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது சோ இந்த கன்வர்ஷனல் கரண்ட் வந்து கேட்டீங்கன்னா ஹைல இருந்து லோக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? சோ ஹைல இருந்து ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். சோ இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லோ பொட்டன்ஷியல்ல இருந்து ஹை பொட்டன்ஷியல். இது வந்து க்ளோஸ்ட் லூப்பா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோ பொட்டன்ஷியல் இப்படி இந்த லோ பொட்டன்ஷியல்ல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கு போய் மறுபடியும் ஹை பொட்டன்ஷியலுக்கு ரீச் ஆகும்போது இந்த கன்வர்ஷனல் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகும். ஸோ அப்ப கரண்ட் வந்து இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லலாம் கன்வர்ஷனல் கரண்ட் அப்படின்ற பேரை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் க்ளோஸ்டு சர்க்யூட் உங்க ஃபேஸ் உங்க அப்ளையன்சஸ் அதுக்கப்புறம் உங்களோட நியூட்ரல் இப்படிதான் வந்து கரண்ட் வந்து மூவ் ஆகும். இதுல வந்து நம்ம இப்போ வந்து நடுவுல வந்து நான் ஏதோ ஒரு ஒயரை இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னாலுமே அங்க வந்து கரண்டோட மூவ்மெண்ட் இருக்காது. கரண்ட் வில் பி எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ் லீக் ஆகும். ஸோ நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து இது ஆக்சுவலா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ கரண்ட் ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கம்ப்ளீட்டா கரண்ட். எப்படி வந்து ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப எப்படி வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்றோமோ அதே மாதிரி தான் இப்ப இந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கரண்ட்டை கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோஸ் த்ரூ திஸ் ஒயர் இட் வில் பி கிரியேட்டிங் த எலக்ட்ரிசிட்டி. இந்த பாயிண்ட் நல்லா கிளியரா இருக்கும். இப்போ இந்த கரண்ட் எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓகேங்களா? ஸோ நம்ம எலக்ட்ரான்ஸை இங்க கால்குலேட் பண்ணலாம். இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டீங்கன்னா பெர் செகண்ட்ல இது வந்து நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஒரு அப்ளையன்ஸ். சோ இப்போ இங்க வந்து நிறைய சார்ஜஸ் இருக்கு எலக்ட்ரான் சார்ஜஸ் இருக்கு. சோ என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பாஸ் பண்ணுது பெர் செகண்ட்ல. ஓகேங்களா? இதுதான் லாஜிக். சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட பெர் செகண்ட்ல வந்து கிராஸ் பண்ணுதோ அதை கால்குலேட் பண்றது தான் ஆம்ப். ஓகேங்களா? அதை கால்குலேட் பண்றது தான் ஆம்ப். ஓகேங்களா? சோ ஒரு ஆம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரியும் ஒரு ஆம்ப்ல வந்து 6.24 பில்லியன் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதான் பெர் செகண்ட்ல. சோ பாத்துக்கோங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கு ஒரு ஆம்புக்கே. ஓகே. சோ இதோட யூனிட் வந்து ஆம்பியர். ஓகேங்களா? சோ ஆம்ப்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சோ இதோட சிம்பிள் வந்து கேட்டீங்கன்னா ஐ. சோ ஐன்றது ஃப்ரெஞ்ச் டேர்ம் இன்டென்சாய்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ சிம்பிள் மோஸ்ட்லி நம்ம ஐ தான் யூஸ் பண்ணுவோம். வோல்ட்டுக்கு வந்து வீன் யூஸ் பண்ணுவோம். சோ யூனிட்ன்றது தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆம்ப் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணுவோம். சோ ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க கரண்ட் will be flows from பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். சோ ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தான் கரண்ட் போகும். எலக்ட்ரான்ஸ் தான் வந்து வைஸ் வர்சாவா அது நடக்கும். ஓகேங்களா? எஸ். சோ இதான் லாஜிக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்மளுக்கு தெரியும் ஃபோனோட சார்ஜஸ் வந்து எவ்வளவு ஆம்ப். நீங்க ஃபோனோட அடாப்டர் எடுத்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஆம்ப். எல்இடி பல்ப்ல வந்து இது இவ்வளவு ஆம்ப் தான் அது தாங்க முடியும். 0.1 ஆம்ப் தான். அவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் உள்ள பாஸ் பண்ணி நம்மளுக்கான எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து கேட்டீங்க அப்படின்னா சோ இது எப்படி வந்து ஆ ரெசிஸ்டிவிட்டினா என்ன? ரெசிஸ்டர்னா என்ன? சோ அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதே நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணா வோல்டேஜும் கரண்ட் எப்படி வேரி ஆகும்ன்ற எல்லா கான்செப்ட்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணலாம்.
So thank you for attend this. Thank you for watch this video, and we will meet you on next video. So until it's goodbye from Charlotte. Bye, guys.